மேஷ ராசி 2026 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ மேஷ ராசி யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்க எல்லாம் வந்து ஒரு மெசேஜ் போட்டுருங்க. மேஷம் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து ஒரு டபுள் டேப் பண்ணிருங்க, அதாவது லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷம்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ மேஷம் போடுங்க. நீங்க மேஷம்லாம் வராங்களான்னு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு நேயர்கள் நீங்க மேஷ ராசியா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நட்சத்திரம் ரெண்டு கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரான பலன்கள் மேடம் சொல்ல போறாங்க. லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நிச்சயமா மேஷ ராசி கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்கு வந்து 3ல் குரு இருந்தாரு. இப்ப வந்து அவங்களோட சுகஸ்தானத்துல, அதாவது 4ஆம் இடத்துல வந்து குரு பெயர்ச்சி ஆக போகிறார். இந்த குரு பெயர்ச்சி ஆகும் காலகட்டம், அந்த மாதம், அந்த நாள், அந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, செவ்வாய் வந்து பலம் உயர்ந்து இருக்கிறது. இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விரைய செலவு. கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி சொன்னேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா கன்னி, மீனம், மேஷம், இது 3 தான் வந்து நான் மேஜரா வந்து சொல்லியிருந்தேன். எதனாலனா இந்த பண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து மிகப்பெரிய ஒரு நிறைய வந்து ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா துர்மரணங்கள் அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த டெத் நியூஸ் வந்து கேட்டு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள், விரயம், வீண் விரயம், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க மேஷராசிக்காரங்க. ஃபேமிலிலயுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. எந்த ஒரு விஷயத்துக்காக இவங்க வந்து ஊருக்காக நான் வந்து ஒரு பெரிய ஆளாகணும், ஊருக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மதிப்பு வரணும், அங்கீகாரம் வேணும், இந்த மாதிரி எல்லாம் நினைச்சது எல்லாமே என்ன ஒரு பிளான் பண்ணாலுமே அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தது கடந்த ஆண்டு. என்னாச்சு? டிஸ்டர்ப் ஆகக்கூடிய காலகட்டங்களா இருந்தது கடந்த ஆண்டு. ஆனா இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மிக பெரிய மாற்றம். யாருக்கெல்லாம் கடந்த ஆண்டு நான் சொன்ன இந்த 3 ராசியை நோட் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு தான் வந்து நிச்சயமா இந்த ஒரு விஷயம் சொல்ல போறேன். குரு பெயர்ச்சி உங்களுக்காக தான் ஆயிருக்குங்க. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா மேஷம், கன்னி, மீனம், இந்த 3 ராசிகள் தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துல சிக்கி இருந்தவங்க. சோ இவர்கள் எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வீட்டை பாக்குறாருன்னா, உங்களோட 8ஆம் இடம், 10ஆம் இடம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்க போறாரு. அப்ப 8ஆம் இடம்னா என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள். எப்பவுமே குரு இருக்கும் இடத்தை வந்து கெடுப்பாரு. அப்ப என்னன்னா உங்களோட சுகஸ்தானம், இப்ப வந்து இவ்வளவு நாளா என்ன பண்ணிருப்பீங்கன்னா வேலை இல்லையே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டம் இப்ப வந்து குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா, உங்க வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்க போறீங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் மட்டும் இருக்காது, மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பணம் சம்பாதிக்க போறீங்க. விரயங்கள் எல்லாம் கம்மியாக போகிறது. உங்க தாயோட ஹெல்த் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்தவங்க எல்லாமே மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து மாற போறீங்க. அந்த 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 இன்கம் எல்லாம் வந்து சேவ் பண்ண போறீங்க. அதாவது இவ்வளவு நாளா வந்து விரயத்துல போயிட்டு இருந்தது வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ண போறீங்க. அப்ப இந்த 4ஆம் இடத்தை தவிர்த்து இந்த 8ஆம் இடம் அண்ட் வந்து 10ஆம் இடம், 12ஆம் இடம் இது வந்து ஆக்டிவேட் ஆக போகுது. அப்ப 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்ப 12ஆம் இடம்னா விரயங்கள், அது வந்து நிச்சயமா. இதுல ஸ்பெஷல் என்னன்னா இந்த 10ஆம் இடம், இவ்வளவு நாளா நீங்க தொழில் துவங்கணும் அல்லது வந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. வேலையில வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங்கா இருந்திருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்காம உங்களோட ரொம்ப லோவா இருந்தவங்க எல்லாம் வந்து ப்ரொமோஷன் எடுத்துட்டு போயிருப்பாங்க. நிறைய மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிருப்பீங்க. இது எல்லாமே சரியாக போகுதுங்க இந்த 2026. மிகப்பெரிய பிசினஸ்க்கான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அல்லது ஒரு தொடக்கமா இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு நீங்க ஆரம்பிக்க போறீங்க மேஷ ராசிக்காரங்க. சோ நிறைய மாற்றங்கள் வந்து இந்த 2026க்கு ரொம்ப சுபமா இருக்கு இந்த குரு பெயர்ச்சி. எதனால அப்படின்னா 12 ராசிக்கும் மிக ரொம்ப அற்புதமா இருக்கு. ஒரு 2 ராசியை தவிர்த்து மற்றபடி வந்து என்னன்னா உச்சம் பெற்ற குரு. இதோட திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். சோ எல்லா 12 ராசிக்காரங்களுக்கும் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். அதுவும் வந்து கடகத்தில் இருக்கும் குரு, உச்ச குரு ஒரு பக்கம் இருக்கட்டும், கடகத்தில் இருக்கும் குரு. கடகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. கடகம்னா ஒரு தாய் வீடு. எப்பவுமே வந்து ஒரு தந்தை காசை வச்சு செலவு பண்றதுக்கும், ஒரு தாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் சம்பாரிச்சிருப்பான், ஒரு பையன் சம்பாதிக்க மாட்டான். ஹஸ்பண்ட் பார்ப்பாங்க, குழந்தைங்களை பார்ப்பாங்க, பொண்ணை பார்ப்பாங்க, பேரம்பேத்திங்களை பார்ப்பாங்க. இதுதான் வந்து ஒரு தாயோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு தாய் கிட்ட வந்து ஒரு நல்ல விஷயங்கள் வந்திருக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. எல்லா ராசிக்காரங்களுக்கும் என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் சரி, என்ன நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் சரி, என்ன கோச்சார ரீதியான பலன்கள் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு ஆண்டு.
அப்ப யாருக்கெல்லாம் வந்து டிராபேக் இருக்கு இது எல்லாமே மாறப்போகுது. ஸோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க திருப்பியும் அடுத்த 12 ஆண்டு கழிச்சு கூட இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு தெரியாது. எதனாலனா இப்போ ஒரு மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 36 வயசுன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு 42 வயசுன்னு வச்சுக்கோங்க. திருப்பியும் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு வந்து உங்களுக்கு 12 வயசுனா அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏஜ் கூடி போயிடுது இல்லையா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இப்ப யாரெல்லாம் அனுபவிக்க இருக்காங்களோ அவர்களுக்கு மீண்டும் வர்றதுக்கு 12 ஆண்டுகள் இருக்கு. ஸோ அதனால இந்த டைமே நீங்க வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேஷ ராசிக்காரங்களோட 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் ஆக்டிவேட் ஆக போறது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் உத்தியோகம், இத வந்து ரொம்ப நாளா வந்து எழுதி பாஸ் பண்ண முடியாம இருக்கிறவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் உத்தியோகம் எல்லாம் கிடைக்க போகுது இந்த ஆண்டு. திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்க போறது. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்க போது உங்களுக்கு 2020 ஆண்டு. நிச்சயமா வாழ்த்துக்கள். நீங்க போக வேண்டிய ஸ்தலம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. நிச்சயமா இந்த ஆண்டு இந்த ஸ்தலம் போகும்போது பெரிய மாற்றம். இப்ப இந்த ஸ்தலம் எதனால சொல்றேன்னா உங்களுக்கு எந்த இடம் வீக்கா இருக்கு, என்ன பண்ணணும், இத வந்து பிளான் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? நீங்க போக வேண்டிய ஸ்தலம் மேஷ ராசிக்காரங்க இந்த ஆண்டு கம்பல்சரினா உங்களோட 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அதுல உங்களுக்கு ஒரு சில மைனஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால நிச்சயமா நீங்க போக வேண்டியது பழனி முருகர் கோயில். பழனி முருகர் கோயில் எப்படி போகணும்னா காலையில சீக்கிரமா போகுங்க. நடந்து போக முடியறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழ இருந்து நடந்து போங்க. அதாவது உங்க கால் என்கின்ற மண் தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழனி மண்ல வந்து உங்க மண் தத்துவம் பதியணும். ஸோ அதனால நடந்து போங்க. காலையில எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ, எவ்வளவு நேரம் உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியுதோ, இது வந்து இந்த ஆண்டு ஒரே வாட்டி தான் போறீங்க. அதனால என்ன பண்ணிடுறீங்க, காலையில சீக்கிரமா போயிட்டு ஒரு 6-7 மணிக்கோ அந்த மாதிரி வந்து நடந்து போயிட்டு சாப்பாடு எதுனா கட்டிட்டு போயிடுங்க. அந்த மாதிரி கட்டிட்டு போயிட்டு அங்க உட்காருங்க. அந்த கதிர்வீச்சுகள், அதாவது மார்ஸ் செவ்வாய் கோளோட கதிர்வீச்சுகள் வந்து அதிகமா விழற இடம் தான் பழனி. பூமி சம்பந்தப்பட்டது, உடம்புல ஹெல்த் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் எல்லாத்துக்குமே வந்து நிவர்த்தி கொடுக்கக்கூடிய இடம் தான் வந்து பழனி முருகர் கோயில், பழனி தண்டாயுதபாணி. ஸோ அந்த இடத்துக்கு நீங்க போகும்போது உங்களோட 4ஆம் இடத்துல என்ன குறைகள் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மேஷ ராசியோ மேஷ லக்னத்துக்காரங்களோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து அந்த 4ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாந்தி இருக்கலாம், அல்லது ராகு கேதுகள் இருக்கலாம், இல்ல சனி பகவான் இருக்கலாம். அதாவது உங்க ஜாதக கட்டத்துல சொல்றேன். அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் இந்த ஆண்டு நீங்க போகக்கூடிய பழனி ஸ்தலம். அப்ப அங்க எப்படி போனோம்னா சும்மா போயிட்டு டக்குன்னு வந்துடுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. காலையில போயிட்டு ஈவினிங்குள்ள ஒரு 4 மணி அந்த மாதிரி டைம்ல போயிட்டு ராஜ அலங்காரம் இருக்கும், அதை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு நீங்க கீழே வந்துடலாம். போகும்போது அட்லீஸ்ட் போகும்போதாச்சும் நடந்து போறது சிறப்பு. நடந்து போக முடியாதவங்க நிச்சயமா வந்து நீங்க வந்து அங்க பஸ்ஸோ அந்த மாதிரி நீங்க பயன்படுத்தி போகலாம். அந்த ரிஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பயன்படுத்தி போகலாம். வாழ்த்துக்கள். ஒரு ஆண்டா வந்து பெரிய அடி மேஷராசிக்காரங்களுக்கு, அதுல இருந்து சீக்கிரமா வந்து விடுபட போறீங்க. வாழ்த்துக்கள். சோ மேஷ ராசிக்காரங்க இந்த கோவில் போறது மிக சிறப்பு. மேஷ ராசிக்காரங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். மேஷ ராசிக்காரங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சீக்கிரமா கேட்கலாம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி யாரெல்லாம் இருக்கீங்க, ரிஷபராசின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, டபுள் டேப் பண்ணிக்கோங்க. 399 பேர் பாக்குறீங்க, வீடியோவை டபுள் டேப் பண்ணிட்டு பாருங்க தயவு செய்து. அப்பதான் வந்து நம்ம பேசுறது, நம்ம சொல்ற மெசேஜஸ் எல்லாம் யாருக்காவது போய் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலா இருக்கும். வீடியோவை டபுள் டேப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேங்களா? அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசி